Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. முகுந்தனுடன் ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முகுந்தனுடன் ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னையில் 2வது நாளாக தங்கியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது பேரனான முகுந்தனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ், தற்போது முகுந்தனோடு ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகளை பார்க்கிறோம். அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? குறிப்பா நான் பார்த்தோம் என்றால் டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு இது பிரச்சனையாக உருவெடுத்தது. அதன் பிறகாக தனித்தனியே அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்கள் கட்சி நிர்வாகிகளை கூட்டி ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பிரச்சனை என்பது மேலும் பெரிதானது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கியிருந்தார். இதன் பிறகாக பிரச்சனை மேலும் தீவிரமடைந்ததால் அவர்களுடைய இந்த அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழலில் நேற்றைய தினம் டாக்டர் ராமதாஸ் திண்டிவனத்தில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னையில் உள்ள இளைய மகள் கவிதா இல்லத்தில் தங்கியிருந்தார். 3 நாட்கள் இங்கு தங்கியிருக்க போவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக பல் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுக்கப் போவதாக கூறியிருந்த நிலையில்தான் நேற்றைய மாலை நேரத்தில் முக்கியமாக திடீரென வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற அவர் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளையும் பலரையும் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆடிட்டராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களையும் சந்தித்திருக்கூடிய நிலையைதான் இந்த கட்டம் என்பது அரசியல் சூழலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் 2வது நாளாக தனது இளைய மகள் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்காக முகுந்தன் நேரடியாக இங்கே வந்திருக்கிறார். அதே போன்று முகுந்தனின் தாயும் ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகள் காந்திமதியும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இடையே பிரச்சனை தீவிரமாக இருந்து வரக்கூடிய சூழல் தான் முகுந்தன் நேரடியாக ராமதாஸ் அவர்களோடு ஆலோசனை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுத்தால்தான் பிரச்சனை என்பது தீவிரமடைந்தது. இந்த இளைஞரணி பொறுப்பு கொடுக்கக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதன் காரணமாகத்தான் அன்புமணி ராமதாஸ் கட்சியில் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி செயல் தலைவராக மாற்றியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் முகுந்தன் ராமதாஸ் அவர்களோடு தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே கடந்த வாரம் முகுந்தன் தனது இளைஞரணி தலைவர் பொறுப்பை ராஜினாமா செய்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ராமதாசும் முகுந்தன் அவர்களும் இந்த ஆலோசனை ஈடுபடுவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், அண்மை தகவலுக்கு நன்றி சுரேஷ். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.